வணக்கம். வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு. ஒரு வேப்பம்பட்டுக்கும் பெருமாள்பட்டுக்கும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று, இனிப்பான செய்தியை ஒன்று நாங்கள் வேப்பம்பட்டு வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு மூலமாக அறிமுகப்படுத்துகிறோம். வாருங்கள் காணலாம். நமது வேப்பம்பட்டில் உள்ள பஸ் ஸ்டாண்ட் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், இப்பொழுது இது நமது எம்எல்ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் இதை பெயிண்ட் அடித்து புதுப்பித்து இந்த சாலை அனைத்தும் புதுப்பித்து பாருங்கள். இங்கேருந்து நமது சாலை இது பஜ்ரங்க காலேஜ் வழி சாலை, பஜ்ரங்க இன்ஜினியர் காலேஜ் வழி. அது இந்த சைடில் அந்த ரோடு பாருங்கள். அப்படியே இங்கே வந்து வேப்பம்பட்டு பஸ் ஸ்டாப். இந்த சைடு நேராக இப்படிக்கா போனோம்னா நம்ம டாடா ஸ்டீலு ஈஸ்வரி நகர் எல்லாம் அந்த பக்கமாக வரும். இது நம்ம இந்த ரோடு வழியாக ஒரு புதிய பாலம் ஒன்று வரப்போகுது. நம்ம பெருமாள்பட்டுலேருந்து வேப்பம்பட்டுக்கு புதிய பாலம் ஒன்று அமைக்கிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் இந்த பாலத்துக்கு போகணும். நம்ம இது வந்து இந்த வழியாக போனோம்னா நம்ம காலேஜுக்கா போகலாம். பஜ்ரங்க காலேஜுக்கா ஐயத்தூர் பஜ்ரங்க காலேஜ் இந்த சைடு இப்படி போனோம்னா நம்ம அந்த வழி போகலாம். அப்படியே இந்த சைடு திரும்பினோம்னா நம்ம புதிய பாலம் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. இது பூங்காவனம் அம்மன் கோயில் ஸ்ட்ரீட். அங்கே இந்த லெஃப்ட் சைடில் வரும். அங்கே ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது, ஹைஸ்கூல். இங்கே கவர்மெண்ட் ஹைஸ்கூல் ஒன்று இருக்குது. அப்படி கொஞ்சம் தொழு போனீங்கன்னா பார்க்கலாம், காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பூங்காவனம் அம்மன் கோயில் ஸ்ட்ரீட். அதுலேருந்து நம்ம கொஞ்சம் தொழு போனோம்னா அந்த புதிய பாலங்கள், அப்புறமா இந்த இது ஸ்கூலு, அப்புறமா இங்கே இதுதான் ஸ்கூலு. இந்த ஸ்கூலு உள்ள நம்ம இது திருவள்ளூர் மாவட்ட உயர்நிலை ஸ்கூல். இது உயர்நிலை ஸ்கூலில் இது மெயின் என்ட்ரன்ஸ். இந்த வழியாக இப்படி போகலாம். அப்படியே இந்த ஸ்கூலு எல்லாம் பார்க்கலாம் பாருங்கள். அப்படியே இந்த ஸ்கூல்லேருந்து இந்த பக்கம் நம்ம புளியாமரம் ஸ்டாப், அதாவது சின்ன கேட்டுக்கு போகிற வழியில் ஒரு புதிய பாலம் செஞ்சுன்னு இருக்காங்க, கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது இப்போ வேலை நடந்து இருக்குது, நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வழியாக போகிறோம். நம்ம இப்போ ஒன்று ஒன்றா காமிச்சின்னு வரோம் பாருங்கள். இது ஸ்கூலு, இது உயர்நிலை ஸ்கூலு. அதுலேருந்து பாருங்கள் ஸ்கூலு எவ்வளோ பெரிய ஸ்கூல் பாருங்கள், கவர்மெண்ட் ஸ்கூல் இது. அப்படியே நேராக போனோம்னா இது திருவள்ளூர். இது ஒரு ஒன்றிய மன்றம். இதுவும் இப்போது புதுப்பிச்சு இது செஞ்சு இது பண்ணி இது இருக்கிறாங்க. இதில் பாருங்கள், இதில் எல்லாம் இருக்குது பாருங்கள். அது நம்ம திரு பாஸ்கர் அவர்கள் தலைவராக இருந்தார், அப்போது இது செஞ்சுது. அதுலேருந்து இது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல், திருவள்ளூர் மாவட்டம் எலிமெண்ட்ரி ஸ்கூல். இதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலு. இதுலேயும் எல்லாமே இது சின்ன பசங்க படிக்கிறது. இது எல்லாமே இது இருக்கும். இது ஆமாம் பாருங்கள், உள்ளெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்கூல்லேயும் இது எல்லாம் இதுவும் இருக்குது. எல்லாம் வசதி நம்ம முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. இது வந்து பூங்காவனம் அம்மன் தெரு. இந்த தெருக்கா போனவா பாருங்கள், பாலம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாருங்கள். இதுதான் இப்போது நம்ம பெருமாள்பட்டுக்கும் வேப்பம்பட்டுக்கும் நடுவில் ஆரம்பித்து புதிய பாலம் ஒன்று நம்மளுக்கு வரப்போகுது. பசங்கள்லாம் ஸ்கூல், எலிமெண்ட்ரி ஸ்கூல் பசங்க போகிறாங்க பாருங்கள், கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க. அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி இருக்குது. நம்ம இதாருங்க பாலம் அமைச்சு நம்ம எம்எல்ஏ அவர்கள் தான் இங்கே வந்து இது செஞ்சு அனைத்து ஏற்பாடும் பண்ணியிருக்கிறாரு. அப்பப்போ நம்ம திருவள்ளூர் மாவட்ட கலெக்டரும் இந்த பாலத்துக்கு வந்து பார்த்துட்டு போகிறாரு. இதுதான் பூங்காவனம் அம்மன் இங்கே கோயில் இருக்குது பாருங்கள்.
இது பாலத்துக்கு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பூங்காவனம் அம்மன் இந்த வரவங்க பாலம் இருக்குது. இதுதான் கோயில், பூங்காவனம் அம்மன் கோயில். இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இது வந்து அப்படியே ஆரம்பித்து அப்படியே போனீங்கன்னா அப்படியே கொஞ்சம் போனீங்கன்னா புளியாமரம் பஸ் ஸ்டாப் வரும். புளியாமரம் பஸ் ஸ்டாப், அதாவது திருவள்ளூருக்கு போகிற வழி. இந்த சைடில் வந்தீங்கன்னா திருநீற்று ரோடு தான் பூங்காவனம் பஸ்ஸு கோயில். பாருங்கள், அப்படியே போனீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா புளியாமரம் ஸ்டாப். புளியாமரம் ஸ்டாப்னா அது ஆவடி டு திருவள்ளூருக்கு போகிற பஸ்ஸெல்லாம் அந்த ஸ்டாப்பில் வந்து நிற்கும். அங்கே நின்று தான் போகும். அது புளியாமரம் ஸ்டாப்புனாவே, வேப்பம்பட்டு புளியாமரம் ஸ்டாப்புனாவே அங்கே நிற்கும். இந்த பாலை வேலை பாருங்கள், எல்லாம் முடிஞ்சு இந்த காலம் வேலைலாம் முடிஞ்சின்னு வந்துச்சு. இப்போ மேலே போடுற வேலை தான் நடந்துன்னு வருது. இப்போ கீழேந்து எல்லாம் பேஸ்மெண்ட்டெல்லாம் போட்டுட்டாங்க, அப்படியே போட்டுனே வந்துட்டாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம கலெக்டர் சார் கூட வந்து அப்பப்போ இந்த பாலத்தை வந்து பார்த்துட்டு போகிறாரு. இங்கே இது வருங்க, அப்படியே அதுதான் திருவள்ளூர் ரோடு. அது திருவள்ளூருக்கு இந்த சைடில் போகலாம். இந்த சைடில் போனோம்னா திருநீற்ற ஊர் ஆவடி இந்த சைடில் போகலாம். அப்படியே இதை போது பாருங்கள் வண்டியெல்லாம். அப்படியே நேராக போனோம்னா நம்மளுக்கு சின்ன கேட்டு, அங்கேருந்து தான் அப்படியே இந்த சைடு வருது. வேப்பம்பட்டு பஸ் ஸ்டாப் எல்லாம் வருது. அது வந்து நேராக, ஆமாம் இந்த பாருங்க, இந்த சைடு போனோம்னா நம்ம ஆவடிக்கு போகலாம். பட்டாபிராம், ஆவடி, இந்து காலேஜ் எல்லாம் போகலாம். இது வந்து நம்ம பெருமாள்பட்டுக்கு போகிற வழி, சின்ன கேட்டு வழி இது. இங்கேருந்து நம்ம இந்த சைடில் போனோம்னா செவ்வாப்பேட்டை, புட்லூர், திருவள்ளூர் அந்த சைடு போகுது. இப்போ கேட்டு திறந்துருக்குறாங்க. நம்ம எல்லாம் உள்ளேருந்து பெருமாள்பட்டு வழியில் வரவங்கெல்லாம் இந்த கேட்டு வழியாக வராங்க. இது திருவள்ளூர் வருங்க. வண்டி உள்ளேருந்து பெருமாள்பேட்டிலேருந்து வெளியே வருது பாருங்கள். எல்லாம் இந்த சைடில் ஆவடிக்கு போகிற வண்டிங்களாம் எப்படி போகும், திருவள்ளூருக்கு போகிற வண்டிங்க எப்படி போகும். நம்மளுக்கு இப்போ அந்த பாலம் போட்டாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா வசதி ஆகிடும். நம்ம எந்த இதுவும் இல்லாமல், தடங்கள் இல்லாமல் இந்த கேட்டுக்கு நம்ம இது செய்யலாம். இது வந்து முதல் பாதி வரலேருந்து தான் நாங்கள் எடுத்துருக்குறோம். அடுத்த பாதி வந்து அந்த பக்கம் போய் எடுக்கிறோம். இது வந்து இந்த பக்கம் வேப்பம்பட்டு பக்கம் எடுக்கிறோம். அடுத்த பாதி நம்ம பெருமாள்பட்டுக்குள்ளே போய் எடுக்கிறோம். ஆமாம், நம்ம வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு நீங்கள் முதல்ல உங்களுக்கு அந்த சைடில் ஒரு பாலம் கட்டுறதை நாங்கள் போட்டுருக்குறோம். அதே மாதிரி இதுக்கும் எங்களுக்கு ஓப்பு கொடுங்க. நீங்கள் வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்பப்போ நல்ல செய்தியெல்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரும். நமது முதலமைச்சர் முன்னிலையில் இந்த பாலம் நடக்கிறதுனால நம்மளுக்கு நல்லது. பாருங்கள், இதுதான் சின்ன கேட்டு, ரயிலெல்லாம் போகுது பாருங்கள். அந்த சைடு போனோம்னா நம்மளுக்கு பெரும்பால்பட்டு வந்துடும். நம்மளுக்கு இன்னும் நல்ல செய்தியெல்லாம் இன்னும் அந்த பக்கம் போய் உங்களுக்கு இன்னும் எப்படி வேலை நடக்குது வழியெல்லாம் காட்டுறோம். பெருமாள்பட்டுக்குள்ளே காலேஜுக்கு போகிற வழி இதெல்லாம் காட்டுறோம். நீங்கள் எங்களுக்கு முற்றிலும் ஓப்பு கொடுங்க. நல்ல செய்தி உங்களுக்கு கிட்ட இருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு தரோம். உங்கள் சேவை எங்கள் சேவை. அதுபோல் எங்களுக்கு நீங்கள் ஊக்கம் கொடுங்க. உங்களுக்கும் நாங்கள் புது செய்திகளை கொண்டு வந்து தருகிறோம். வணக்கம்.